ஐடியில இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பேச போறோம். பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி எந்த ஏஜ் வந்து ரைட் ஏஜ் டு மேரேஜ் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க பொறுமையா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தப்போ வாழ்க்கையை பத்தின புரிதல் வந்தப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி 2 பேருக்குமே ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல 2 பேரும் சம்பாதிச்சாதான் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து பீஸ்ஃபுல்லா நடத்த முடியும். ஸோ 2 பேரும் இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறமா மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து இல்ல நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுங்க, அப்பதான் வந்து மியூச்சுவலா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், 2 பேரும் சேர்ந்து வளரலாம், ஃபேமிலியை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு 2 பேரும் சேர்ந்து கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து 20 வயசுக்கு மேலலாம் வந்து 25 வயசு 30 வயசுலாம் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். சொசைட்டலாவும் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். உடம்பு ரீதியா மெயினா வல்னரபிலிட்டி அப்படின்றது பொண்ணுங்களுடைய உடம்புக்கு அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய ஹெல்த்துக்குமே நல்லது அப்படின்ற சில கான்செப்ட் வருது. அவங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெறணும். 30 வயசுக்கு மேலலாம் கல்யாணம் பண்ணா குழந்தை பெக்கிறது கஷ்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டயட்ரி ஹேபிட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து அது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ இன்னைக்கு கன்சீவ் ஆகுறதே கஷ்டம், இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. அதுக்காக வந்து அதை மட்டுமே காரணமா காமிச்சு ஏர்லியா 20ஸ்லயே வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துடும். ஸோ இவங்களுடைய லைஃபை எப்போ இவங்களுக்குன்னு ஒரு கரியர் இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு கனவுகள் இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டியாவது அவங்களுக்கு இருக்கணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஜெண்டர் பற்றி தான், ஆம்பளைக்கு தான் இருக்கணும் பொம்பளைங்களுக்கு இருக்க வேணாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம அந்த ஸ்டீரியோடைப்பை வந்து உடைக்கணும்னு சொல்லி தான் இப்போ பெண்களுமே நிறைய கரியர்ல வந்து அவங்களுடைய ஒரு ஒட்டுமொத்தமா அவங்க கரியர் குரோத்தை நோக்கி தான் வந்து பெண்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்கன்றது தான் இப்போதைக்கு இன்றைய கால சூழல்ல உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு நான் வந்து ட்விட்டர்ல வந்து ஒருத்தங்க ஒரு டாக்டரோட ட்வீட் வந்து பார்த்தேன். அவங்க வந்து என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா 23 வயசுல நான் கல்யாணம் பண்ணேன், 27 வயசுல நான் முதல் குழந்தை வந்து எனக்கு பிறந்தது, அப்புறம் 30 வயசு 36 வயசுக்குள்ள நான் எல்லாமே 30 இயர்ஸ்ல என்னோட செகண்ட் சைல்டு, 36 இயர்ஸ்க்குள்ள ஒரு ஒரு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுன்னு அவங்க கரியர்ல என்ன நினைக்கிறாங்களோ அதையுமே வந்து அவங்க ரீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதுதான் என்னுடைய சைக்கிள், நான் இந்த மாதிரி ஒரு இதை பிளான் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ கரியர் அப்படின்றது நம்மளுடைய மேரேஜ் அப்படின்றது கரியருக்கு வந்து ஒரு அப்டிக்கலா இருக்கும் அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க. இது கீழே நிறைய பேர் நிறைய குமரல்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் எங்களுடைய ஒப்பீனியனுமே. என்ன அப்படின்றத இந்திரா சொல்லுங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஏர்லியா, அதாவது 23 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் குழந்தை பெறதுக்கே 29 வயசு ஆயிருக்கு அப்படின்னா அங்கேயே அவங்க ஒரு பிளானிங் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க நினைச்சிருந்தா இப்போ ஏர்லி மேரேஜ் பண்ணவங்க ஏர்லியா அவங்க ஃபர்ஸ்ட் கிட்ட பிளான் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆனா அவங்க அவங்களுடைய கரியரை தான் திருப்பி முக்கியத்துவம் கொடுத்து அங்க ஒரு பிளானிங் பண்ணி 28 வயசுல முதல் குழந்தை, அதுக்கப்புறமா ஆப்தமாலஜில வந்து ஃபெலோஷிப் ஆஃப் ஆல் இந்தியா கொலீஜியம் ஆஃப் ஆப்தமாலஜி அதுல 29ல வந்து அவங்க ரீச் ஆறாங்க. அப்புறம் அதாவது ஒரு 1 இயர் கிட்ட வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்துட்டு இப்போ அவங்க 29ல பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபேமிலி சைட்ல இருந்து சப்போர்ட் இல்லாமலாம் முடிஞ்சிருக்காது. இப்போ 1 வயசு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அவங்க அதுக்காக அவ்வளோ ஒர்க் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு முடியாத காரியம்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு மதர் ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து அவங்க வந்து பெத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும்னு கூட தெரியாது, ஒரு சப்போர்ட் இல்லாம. இது தனக்கு திடீர்னு ஒரு குழந்தைய கொடுத்து இந்த குழந்தைய நீ தான் பாத்துக்கணும், அதுவும் அந்த குழந்தைக்கு தலை கூட நிக்கல, எல்லாமே ரொம்ப குட்டியா இருக்கே, இந்த குழந்தைய நம்ம எப்படி பாத்துக்கிறது அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருப்பாங்க. ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அன்டில் அன்லெஸ் அவங்க அம்மாவோ இல்ல பையனோட அம்மாவோ சைடுல இருந்தோ வந்து ஒரு சப்போர்ட் இருக்கணும். இருந்தாதான் வந்து அதையே டேக் கேர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த சப்போர்ட் இருந்தாதான் அவங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் தன்னுடைய குழந்தை தனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள ஒரு பிரச்சனை இல்ல ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு யாரா இருந்தாலும் தடுமாறுவாங்க அப்படின்றத சில டாக்டர்ஸே வந்து சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டே வந்து அடுத்த இயர்ல பண்றாங்கன்னா அவங்களுக்குன்ற ஒரு பெரிய பேக்கப் இருந்திருக்கும், ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம்ன்றது அவங்க ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்ல அவங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், இன்லாஸா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா இருந்திருக்கணும். அதே மாதிரி அவங்க அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றதுக்குமே வந்து கண்டிப்பா அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்தும் சரி இல்ல அவங்களே சரி அவங்க இண்டிவிஜுவலி அவங்க ஒரு பர்சனா ஃபினான்ஷியலி ஒரு இண்டிபெண்டான பர்சனா இருந்திருக்கலாம். அவங்க ஸ்டார்டிங்லேயே இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த 4 இயர்ஸ்ல அவங்க ஆயிருக்கலாம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோ இல்லை ஒரு ஃபேமிலி சைட்ல இருந்து சப்போர்ட்டோ இல்லாமல் அவங்க ஏர்லி மேரேஜ் பண்றது அட்வொகேட் பண்றது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஸோ இதுல வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஒருத்தங்களுக்கு யார் வேணா என்ன வேணா அவங்க நினைச்சது வந்து ஆகலாம், ஆனா அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம
இல்லாம ஆக முடியாது அப்படின்றது கண்டிப்பா ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பா பெண்களுக்கு ஃபேமிலி அப்படின்னு வர்றப்போ அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம வேணா பேசலாம், இப்பெல்லாம் வந்து பசங்க சப்போர்ட் பண்றாங்க, எல்லா பசங்களுக்கும் புரிதல் வந்துருச்சு, ஸோ அவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம்ன்றது இருக்கு அப்படின்றதுலாம். இதெல்லாம் வந்து 100ல ஒரு 2% 3%க்கு வேணா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்போ எங்களோட அப்பாவை கன்சிடர் பண்ணும்போது எங்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கலாமே தவிர, அவங்க வந்து ரொம்ப நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாது. அதே மாதிரி இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, 20 வயசுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணி பிரெக்னன்சிக்குள்ள போயிடணும், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பாடி வந்து சப்போர்ட் பண்ணாது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கு, டயட் சரி கிடையாது, நம்மளுடைய ஒட்டுமொத்தமா அந்த ஸ்லீப் ஸ்கெடியூல்ல இருந்து எல்லாமே வந்து பிரச்சனையா இருக்கும்போது உடம்பும் வந்து ஒத்துழைக்காது அப்படின்றது. இது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விதான். இது ஏன் பசங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாதா? பசங்களுடைய லைஃப் ஸ்டைலும் அப்படிதான் இருக்கு, அவங்களுடைய டயட்டும் இப்போ அப்படிதான் இருக்கு. அப்படி 30 இயர்ஸ்க்கு மேல பொண்ணுங்களுடைய எக் வந்து குவாலிட்டி கம்மியாயிடும், அது வந்து சைல்டுக்கு தான் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து உண்மைதான். இதை நான் ஒரு டாக்டர் கிட்டே வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது பொண்ணுங்களுக்குமே இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கு, 30 இயர்ஸ் மேல எக் குவாலிட்டி வந்து கம்மியாகும், அது அதுக்காக எல்லாருக்குமே அப்படி ஆகும்னு சொல்லிட முடியாது, ஆனா சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பசங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 30 இயர்ஸ் மேல பசங்களுக்குமே ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து கம்மியாகும், ஆனா அவங்களுக்கு 60 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஆனா கூட அவங்களால ரீப்ரொடியூஸ்க்கான கேப்பபிலிட்டி வந்து இருக்கும். பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரி மெனோபாஸ் ரேஜ் பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரி மெனோபாஸ்க்கு வர்ற வரைக்குமே வந்து பொண்ணுங்களுக்குமே வந்து அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். பட் அவங்க தான் ரீப்ரொடியூஸ் பண்ணணும், அவங்க பாடி தான் அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு, டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்றதுனால அதுல ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது பொண்ணுங்களுக்கு அதிகம்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா பொண்ணுங்களுக்கு எப்படி எக்வாலிட்டி கம்மியாகும் அப்படின்லாம் சொல்றாங்களோ, பசங்களுக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா பசங்களுக்கு பத்தி பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பொண்ணு வேலைக்கு போறான்னா, நீ வேலைக்கு போ, என்ன வேணா பண்ணு, ஆனா உன்னுடைய உடம்பு வந்து ஒத்துழைக்காது, ஒழுங்கா நீ வந்து இந்த இதை பாரு, அப்புறம் உனக்குன்னு உன்னோட ஃபேமிலின்னு ஒன்று இருக்கவே இருக்காது, ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்றது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. இந்த ரீப்ரொடக்டிவிட்டி எல்லாம் பத்தி பேசுறதால இப்போ ட்விட்டர்ல இன்னொரு டிபேட் ஒன்று பேரலா ஒன்று பெருசா போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ வந்துட்டு இப்போ நீ என்னுடைய ரீப்ரொடக்டிவிட்டியை தான் வந்து மெயின் ரீசனா சொல்லி என்ன ஏர்லி மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, ஐ ஹேவ் another ஆப்ஷன். நான் வந்து என்னோட எக்கை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னோட எக் ஹெல்த்தியாக இருக்கும்போது நான் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்போ ஃபினான்ஷியலி, எப்போ இமோஷனலி, நான் எப்போ ரெடி ஆகணும், ஒரு மேரேஜ்க்கோ இல்லை ஒரு கிட்க்கோ நான் ரெடி ஆகணும், நான் அப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் எனக்கு படுது. ஆனால் அவங்க ரெடி ஆகணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபினான்ஷியலி ரெடி இப்போ குழந்தை வந்துட்டு இப்போ அவங்க ஃபினான்ஷியலி ரெடி ஆகுறது அப்படிங்கிறத அவங்க செல்ஃபிஷாக யோசிக்கிறது இல்லை. அதாவது நான் வாழணும், நான் செலவு பண்ணணும், நான் இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணுன்றதுக்காக அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்கறது இல்லை. அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி 2 பேர் வேலை பார்க்கணும், 2 பேர் சம்பாதிச்சாதான் வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியும். என்னதான் அந்த ஸ்பவுஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மேபி அவங்க ஒரு பெரிய அளவில் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், இருந்தாலுமே இவங்க சம்பாதிக்கிறதுக்கான அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றதை தாண்டி இவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோ இல்லை அந்த ஃபேமிலியில ஒரு டிக்னிட்டி வேணும் அப்படின்னாலோ கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வேணும். அதை தாண்டி பெண்கள் எதுக்காக கேட்குறாங்கன்னா அவங்க செல்ஃபிஷா கேட்க போறது இல்லை. நான் வாங்குறதுக்கு, நான் லிப்ஸ்டிக் வாங்குறதுக்கும், நான் இன்டர்நேஷனல் ட்ரிப் போகிறதுக்கும், நான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எனக்கு வேணும்னு கேட்க போறது இல்லை. அவங்க ஃபேமிலியை லீட் பண்றதுக்கு தான் கேட்குறாங்க. ஸோ அதை விடுறதுல என்ன பிரச்சனை? ஓகே, அதே மாதிரி இவங்க சொன்னாங்களே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து எக்கை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரியான டிபேட்ஸ்குள்ள எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டியில் எப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கப்படுது, எப்படி இதை அணுகுறாங்க மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாக்டரே என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதாவது ஒரு கப்பிள்ஸ் வந்து மேரேஜ் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் அப்படி பேபி இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த இன்லா அந்த பொண்ணோட இன்லாவே வந்து அவங்களை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நிறைய பேருடைய ஃபேமிலியில இது நடக்குது, இவளுக்கு பிரச்சனை நினைக்கிறேன், செக் பண்ணுங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட போறதே வந்து இன்லாஸ் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர்ஸ் தான் அப்புறம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கிறான். அதாவது நீங்க வந்து இதுக்கு நீங்க வரக்கூடாது, உங்களோட பையனும் உங்களுடைய மருமகளும் தான் வரணும், நீங்க வரக்கூடாது, ஸோ இந்த பிரச்சனைன்றதை அவங்க தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும், நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பையனையும் வர வச்சு இந்த பிரச்சனைன்றது உங்க பையனுக்கும் இருக்கலாம் பொண்ணுக்கும் இருக்கலாம், நீங்க வந்து ஏன் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு ஜட்மெண்டலா குழந்தையே இல்லையா அப்போ அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை, பையனை வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றதே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அது மறுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். சொசைட்டில இப்பவுமே யாருக்காவது குழந்தை இல்லைன்னா பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, 30+ இயர்ஸ் ஆயிடுச்சு, அதான் அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம். அதே கொஸ்டின் ஏன் பையங்களுக்கு வைக்க மாட்டாங்க அப்படின்னு கேள்விதான் வருது. இன்னும் சொல்ல போனா டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா பசங்களுமே வந்து ஒரு கட்டத்துல வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு இந்த விஷயங்களுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது அவங்க வந்து ஒரு கௌரவ பிரச்சனையா வந்து நினைக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அதாவது இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ள
வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. லேடிஸ் வந்து டிஸ்கஸ் பண்றது வந்து ரொம்ப கம்மி, மென்ஸ் தான் வந்து அதிகமா டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தனக்கு முன்னாடியே வந்து ஒருத்தன் வந்து தனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணவனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏன் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளமா வந்து மென் வந்து பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, தன்னுடைய ஒய்ஃப்குள்ள இந்த பிரச்சனையினால ஹாஸ்பிட்டலுக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல தனக்கு பிரச்சனைன்னு சொல்லி எக்ஸாமின் பண்றதுக்காக போனா கூட, உன்னை பாரு உன்னால நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பொண்ணு மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்களோ, ஹஸ்பண்ட்ஸே சில டைம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கோவப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் வந்து நடக்குதுன்றதான் அவங்க சொல்றாங்க. ஸோ இது மூலமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு முன்னாடியே ஒரு அசம்ஷன்மா, ஒரு ஜட்மெண்டலா பொண்ணுங்களுடைய பிரச்சனைனாலதான் இருக்கும் அப்படின்ற அந்த ஜட்மெண்ட்குள்ள ஈஸியா போயிடுறாங்க. ஸோ கேள்வி அப்படின்றது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிதான் இதை அணுகணுமே தவிர ஒரு ப்ரீ ஜட்மெண்டலா போய் பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க உண்மையிலேயே ஒரு கன்சர்ன்னால, அதாவது இவங்க பொண்ணுங்க வந்துட்டு இல்லை நீங்கள் வேலைக்கு போனால் அவங்க உடம்பு கெட்டுரும், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு குழந்தெல்லாம் பெற்றுட்டு அந்த ஃபேமிலியை வந்துட்டு பில்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த மைண்ட் செட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு புரியல. பேசிக்கலி அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, பொண்ணு வந்துட்டு அவள் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, அவள் கையில் 4 காசு சம்பாரிச்சு அவள் இண்டிபெண்ட்டாக இருந்தானா ஃபேமிலியில் வந்துட்டு அவங்க ஆட்டிடியூட் காமிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, அவங்க வந்துட்டு டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க, எல்லா மேட்டர்லையும் அவங்களுக்கு ஒரு சே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேபி கர்ப் பண்ணுறதுக்காக தான். அதாவது நீ வந்துட்டு எந்த வேலைக்கும் போத்தாவில்லை, நீ வந்துட்டு 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கோ, 2 குழந்தைய பற்றி ஃபேமிலியில் உட்காரு, இதுக்காக பண்ணக்கூடிய இது நீ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து உனக்கு எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய ட்ரீம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ குழந்தை பத்துக்கணும் அப்படின்றதுனாலே அவங்க ட்ரீமை மாற்றி இப்போ நீ வந்து ஒரு 9 to 5 ஜாப்குள்ளே போ, அப்போதான் வந்து நீ குழந்தையும் பார்த்துக்க முடியும், வேலைக்கும் போக முடியும். ஸோ நீ உன்னோட ட்ரீமை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசங்களை கேள்வி கேட்காம பசங்களுடைய பாடியிலையும் வந்து கேள்வி கேட்காம இருக்குன்றது பிரச்சனைன்றது 2 பேருக்கும் இருக்கலாம் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்றதுக்கு இன்னொரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மேரிட் கப்பல் இருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கா அப்படின்றத வந்து இப்போதான் சேர்ந்து 2 பேர்ட்டையும் கேட்குறாங்களா அப்படின்றத தாண்டி அந்த பொண்ணுக்கிட்ட தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. என்னம்மா ஏதாச்சும் குட் நியூஸ் இருக்கா, என்னாச்சு, ஏதாச்சும் ஒரு நியூஸ் இருக்கா அப்படின்றத கேட்கறதே வந்து முதல்ல பெண்கள் கிட்ட தான் அணுகுறாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டுமே மாறணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஒரு பிளானிங் வந்திருப்பாங்க. இப்போ நான் அந்த ட்வீட்டில் கூட நம்ம பார்க்கும்போது 23 இயர்ஸில் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளானிங் அப்படின்றது அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அப்போ அதுக்கு அந்த பார்ட்னர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலி சப்போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு வந்தால் கூட செகண்ட் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சைல்டை டேக் கேர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு சப்போர்ட்டுன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். அந்த கல்யாண குழந்தைங்களுக்கு அப்புறமா அவங்களோட ப்ரையாரிட்டி எல்லாமே வந்து பார்ட்னர் அப்படின்றத தாண்டி குழந்தைங்கக்கிட்ட 2 பேருக்குமே அந்த குழந்தை மேலே அந்த ஒரு ப்ரையாரிட்டி போகும் அப்படின்றப்போ ஒரு ட்ரஸ்டோட ஒருத்தவங்க கிட்ட தானே டேக் கேர் பண்ணதுக்காக கொடுக்க முடியும். அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை அப்படின்றது ஒருத்தங்க மேல வந்தாதான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு மைண்ட் செட் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு ப்ராப்ளமா அப்படின்றத தாண்டி யார் வேணா எப்ப வேணா எதை வேணா அச்சீவ் பண்ணலாம். மேரேஜ் பண்ணாலும் அச்சீவ் பண்ணலாம், மேரேஜ் பண்ணாமலையும் அச்சீவ் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது தான் இதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போர்ட்னு பேசும்போது ஃபேமிலி சைட் சப்போர்ட், சரி இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்லாஸ் சைட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ நான் என்னுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ண போகிறேன், என்னுடைய குழந்தைய உங்ககிட்ட நான் விட்டுட்டு போகிறேன், நான் வந்துட்டு வெளியூர் போகிறேன், இல்லை நான் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சப்போர்ட் கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கலி நம்மகிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா? இப்போ அதாவது இப்போ ஒரு டிகிரி முடிச்ச பிள்ளைய 21 இயர்ஸ் 22 இயர்ஸில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஷி ஹேஸ் நோ இப்போ வந்துட்டு ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, ஷி ஹேஸ் 2 கிட்ஸ், அவங்க வந்துட்டு இன்டூ ஃபேமிலியில் தான் இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க அந்த 4 வருஷம் 5 வருஷம் கேப்புக்கு அப்புறம் நான் வந்துட்டு எனக்கு ஒரு கரியர் பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு போயிட்டு ஃபேமிலி கிட்ட கேட்கறது வந்து அந்த அளவுக்கு எடுப்படாது. இப்போ ஆல்ரெடி அவங்க இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள விடுங்க, முதல்ல இங்க எவ்வளவு பெரிய காம்படிஷன் இருந்துட்டு இருக்கு. அவ்வளோ ஃப்ரெஷர்ஸ் வராங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் நம்மள ஒரு கம்பெனில போய் நம்மள வந்து கேட்குறோம் அப்படின்னா அங்க எவ்வளோ பெரிய ப்ராசஸிங்கா இருக்கும். நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, ஏன் 4 வருஷம் கேப், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் காம்படிட்டிவ்னஸ் இது எல்லாமே தாண்டி ஃபேமிலியில சப்போர்ட் கேட்கணும் அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும். ஸோ இப்போ அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு 2 வருஷம் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன், நான் வந்துட்டு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருந்தேன், எனக்கு தேவைப்பட்டதை என்னால் பூர்த்தி செஞ்சுக்க முடிஞ்சுது, நீங்கள் இப்போ நான் இந்த கல்யாணம் இதெல்லாம் ஆயிட்டதுனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன், ஸோ நான் வந்துட்டு என்னோட கரியரை பில்ட் பண்ண போகிறேன், அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களால பேச முடியும். ஆனால் ஃப்ரம் ஸ்க்ராச் நான் ஒன்றுமே பண்ணதில்லை, நான் இனிமேல் தான் போய் தேட போகிறேன் அப்படிங்கிறப்போ ஃபேமிலியில் அவங்கள வந்துட்டு எந்த அளவுக்கு அதை சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதும் ஒரு கொஸ்டின் தான். ஸோ கேர்ள்ஸ் அவங்களுடைய சாய்ஸை வந்துட்டு அவங்க
கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ ஏர்லி மேரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாலாம் அப்போஸ் பண்ண முடியாது. இஃப் யூ ஹேவ் த ரைட் பர்சன், அந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சாய்ஸஸ் தான், அவங்க ஒப்பீனியன். நான் வந்து இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன், அது ஒவ்வொருடைய இண்டிவிஜுவலை பொறுத்தது. அதுவும் டிபெண்ட்ஸ் தான், ஒவ்வொருத்தவங்களோட லைஃபை பொறுத்து, ஒவ்வொருத்தவங்களுடைய என்விரான்மெண்ட் பொறுத்து, எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து அந்த மாதிரியான டிசிஷன்லாம் சொல்ல முடியும். அதை பொத்தாம் பொதுவா ஜெனரலைஸ் பண்ணி இப்படிதான் அப்படின்ற மாதிரி யாருக்குமே அதை சொல்லிட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸாகவும் சரி, சொசைட்டல் ரீதியாகவும் பார்க்கும்போது பொதுவா பெண்கள் வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட லைஃபுக்கு போறப்போ கரியரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றதை வந்து நம்ம கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ஸோ அப்படி போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ன்றது கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. அது இல்லாம இங்க யாரும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றதான் உண்மை. ஸோ இன்னைக்கு நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் பெருசா அப்படின்னு பேசுறவங்கள முக்கால்வாசி பேர் இந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட் இருந்திருக்கும். அவங்க பார்ட்னரோ இல்லை அவங்க பேரண்ட்ஸோ இல்லை இன்லாஸோ யாராவது ஒருத்தங்க நீ என்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நீ போமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன் கண்டிப்பா அவங்க லைஃப்ல இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாம இல்லை நான் மட்டும்தான் தனியா என் குழந்தைய தூக்கிட்டு நான் வெயில் மழை அலைஞ்சேன், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேரஸ்ட் கேசஸ் தான் நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு ரைட் பார்ட்னர், அவங்களுக்கு இந்த பார்ட்னர் தான் எனக்கு கரெக்டா இருப்பாங்க, இவங்க தான் எனக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்ற அந்த சூஸ் பண்றதுக்கான எல்லா இண்டிபெண்டன்ஸும் இருக்கு, எல்லா உரிமைகளும் இருக்கு. அப்படின்றப்போ அப்படியே அவங்களுக்கு கிடைச்சாலுமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது யாரா இருந்தாலும் யாருக்குனாலும் அது முக்கியம்தான். மேலுக்கும் அது முக்கியம்தான், ஃபீமேலுக்கும் அது முக்கியம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுல அதை ப்ரையாரிட்டைஸ் பண்றதை நம்ம தப்புன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. கரெக்ட். ஸோ இப்போ ஒரு ஏர்லி மேரேஜை கன்சிடர் பண்றாங்க ஒருத்தங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ரைட் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னாலுமே சரி, அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கண்டிப்பா அவங்க கன்சிடர் பண்ணணும். அதாவது இப்போ என்னுடைய பார்ட்னர் சப்போர்ட்டிவா இருக்காங்க, ஸோ அவங்க என்ன பார்த்துப்பாங்க அப்படின்னு இருக்கிறத தாண்டி அப்பவுமே வந்துட்டு கண்டிப்பா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு தேவையானதை நம்மளால பூர்த்தி செஞ்சுக்க முடியணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் கண்டிப்பா வரணும். அதை தாண்டி ஸோ அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னர் இல்லை, ஸோ ஃபேமிலி சைட்லையுமே வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்குலாம் சப்போர்ட் இல்லை அப்படின்னா அப்பவுமே முடங்கி போகாம ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை தான் பெண்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டேக். பெண்கள் எப்படி வேலைக்கு போறதையும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும் முக்கியமா நினைக்கிறாங்களோ அதுக்கு ஃபேமிலியும் வந்து ஒரு கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதுலயும் நம்ம ப்ரையாரிட்டியை வந்து கொடுத்துதான் ஆகணும். அதை பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு பிளானிங் அப்படின்றது கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்றது, ஸோ பெண்கள் வேலைக்கு போறதை பத்தியோ அவங்களுடைய கரியர் growthக்கு மேரேஜ் வந்து ஒரு அப்டக்கிளா இருக்காது அப்படின்ற அந்த ஒரு ஒப்பீனியன் பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி அது அந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது எவ்வளவு முக்கியம், அந்த சப்போர்ட் சிஸ்டம் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மேரேஜ் எல்லாம் நடந்தாலுமே ஒரு growth வேணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய சப்போர்ட் இல்லாம அது பாசிபிள் இல்லை அப்படின்றதான் எங்களுடைய கருத்தா இருக்கு. இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.